கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அக்காலத்தில் மாத்திரமல்ல, இக்காலத்திலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து வருகிறார் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக ஒரு மனுஷனை மரண படுக்கையிலிருந்து எழுப்ப ஆண்டவர் வல்லவராய் இருந்து வருகிறார். ஜெபிக்க போயிருந்தோம். நானு ரொம்ப காலமாக அந்த ஒரு கிராமத்துக்கு போகல. மனநலம் பாதிக்கப்பட்டு நான் போமாட்டேன். இப்ப மரண படுக்கையிலிருந்து ஒரு மனுஷனை எழுப்புறதுக்காக ஆண்டவர் என்ன புறப்பட பண்ணினார். அந்த கிராமத்தை சந்திக்க உதவி செய்தார். அந்த குடும்பத்தை சந்திக்க உதவி செய்கிறார். நான் போயிட்டு அந்த அவர பார்க்கும்போது ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டு, அவரு பேச முடியாம இருந்தாரு. நம்ம ஒரு அந்த நிமிஷம் பேசுவாரு. அடுத்த செகண்ட் அந்த பேச்ச மறந்துருவாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், "இவருக்கு ஜெபிக்கலாமா?" அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கும்போது நாளடைவில அவர் கொஞ்சம் கொஞ்சம் சுகமாயிட்டு வந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க ஒய்ஃபு. சரி போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன். போயிட்டு பார்த்துருக்காங்க. டாக்டர் சப்மிட் வந்து மனநல பாதிக்கப்பட்டு அந்த மூளை வந்து அப்படியே சுருங்கி போயிருக்குது அப்படின்னு டாக்டர் சப்மிட்டு. நானு நானு வாரத்துக்கு ஒரு முறை போவேன் முதல்ல. அதுக்கடுத்த நாளு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இந்த ரிசல்ட் வந்த உடனே நானு ஜெபம் பண்ணிட்டு அவர எக்சர்சைஸ் பண்ணணும். கை காலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணணும். எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆண்டவர் சொன்னாரு. அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். குடும்ப காரியங்கள சரிப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. நான் சாதாரணமா போமாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். 1 மணி நேரம் முட்டி போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவர் பேசுவாரு. என்னோடு கூட பேசுவாரு. நான் சொல்லி போவேன். ஆண்டவரே, நான் என் சுயமாய் செயல்படாதபடிக்கு நீங்க என்ன வழிநடத்துங்க. சொந்தக்காரனாக அல்ல, அண்ணன் மகனாக அல்ல, மாமன் மகனாக அல்ல, உம்முடைய பணியாளனாக நான் உம்முடைய வேலை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவர் தக்க ஆலோசனை கொடுப்பார். அவர்களுக்கு ஜெபம் பண்ண அவங்களுக்கு சொல்லுவேன் நானு. இந்த மாரி செஞ்சா நான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு. நீங்க விசுவாசிக்கணும். உங்க நம்பிக்கை நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ, அவ்வளோ ஆண்டவர் சுகப்படுத்துவார். உங்கள் நம்பிக்கை எவ்வளோ இருக்குதோ, அவ்வளோ நம்பிக்கை ஆ ஆண்டவர் சுகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துருவேன். மறுபடியும் அடுத்த நாள் டெய்லியும் போக ஆரம்பிச்சேன். போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். அவருக்கு நல்லா எக்சர்சைஸ் பண்ணுவேன். அவர் கைய பிடிச்சு பாத்துவேன். கூட சரியா முடியாது. ஒரு ஆள் பிடிச்சு நடுக்கணும். ஒரு ஆள் நான் பிடிச்சிட்டு அப்படியே நடுப்பாழ்த்துவேன். பண்ணிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். மறுபடியும் அடுத்த முறை போம்போது, அவங்க அவருக்காக மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். அவரு பிள்ளைகளுக்கு, ஆ பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அம்மாவுடைய கண்ல தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அழுவாங்க. நல்லா குடும்பத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது, அவர் பிள்ளைகளை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அழுவாங்க. நான் ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அதாவது அவங்க குடும்பத்துல வந்து எப்படின்னா, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல. எப்படி அ அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல. குடும்பத்துல இந்த இன்னொருத்தர் வெளிய இருக்குவாரு. வீட்ட விட்டு போயிடுவாங்க. அந்த மாரி கொஞ்சம் சமாதானம் இல்ல. வீட்டுக்கு வர்றதில்ல பசங்க. தனி த தனித்தனியா அங்க போயிட்டு குடியிருப்பாங்க. அந்த மாரி நடந்துட்டுருக்கும். அந்த காரியங்களும் ஆண்டவர் சொல்லுவாரு என்கிட்ட ஜெபத்துல. அந்த காரியங்கள சரிப்படுத்து அப்படின்னு சொல்லுவாரு. நானும் ஜெபம் பண்ணிட்டு அவங்கள போய் சொல்லுவேன். பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணீங்களா? பேசுனீங்களா? வந்தாங்களா? அப்படின்னு கேட்பேன். சொல்லுவேன். அவங்க இல்ல நான் பேசல. அவங்க என்ன வணங்காதபோது நான் அவங்கள வணங்கட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. நானு அதை சிந்தித்துக் கொண்டு வழியில சைக்கிள் போயிட்டுருப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்ன வணங்குவார்களா? அப்படின்னு ஆண்டவர் என் கூட பேசுவாரு. அதையும் நானு அவங்ககிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி அவங்கள ஜெபம் பண்ணிட்டு வருவேன். எனக்கு எப்படின்னா, சைக்கிள் கூட இல்ல. நானு நடந்தும் போகணும் எங்க போனாலும். இவருக்கு போயிட்டு டெய்லியும் ஜெபம் பண்ணணுமே, அவருக்கு வாக்கிங் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நானு ஏதாவது ஒரு சைக்கிள் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு என்னோட மனசுல இருந்தது. ஆண்டவர் அதுக்கும் ஒரு வழிவாசல் திறந்தாரு. ஒரு சைக்கிள் குடுத்தாரு.
அதாவது டவுன்ல போயிட்டு நான் தெரிஞ்ச அவங்க கிட்ட சைக்கிள் கேட்டேன். இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்த்தோம். பார்த்துட்டு சைக்கிள் சரி எல்லாம் அந்த கொஞ்சம் துரும்படி போயிடுச்சு. ப்ராப்ளம் காத்தாலம் இல்லாம இருந்துச்சு. அது காத்து பிடிச்சு எடுத்துக்கோன்னு சொன்னேன். நான் அவங்க கிட்ட கேட்டேன். "எவ்வளோ பணம்?" அப்படின்ட்டு. அது ஸ்கூல்ல குடுத்தது. சும்மா வந்தது. சும்மாவே எடுத்துட்டு போங்க. ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் வந்து அது எடுத்துட்டு வந்து ஒர்க் ஷாப்ல விட்டு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அவருக்காக ஜெபம் பண்றதுக்கு அந்த சைக்கிள் யூஸ் பண்ணுவேன். நான் டெய்லியும் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு, அவருக்கு நல்ல எக்சர்சைஸ் பண்ணுவேன். நாளாக நாளாக உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் எப்படி இருக்கோ, அந்த விசுவாசத்தின்படி அங்க ஜெபத்துல ஆண்டவர் வழி நடத்துவார். ஜெபத்துல ஜெப துதிகள் வரும். தேவ பிரசன்னத்தை நான் உணருவேன். அங்கேயும் அந்த அம்மா அ வந்து அந்த அம்மாவோட முகத்துல வந்து ஒரு வெளிச்சம் இருக்கும். அவங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு நானும் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த நாளு வந்து கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, "மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போணும். இன்னும் எத்தன நாள் இப்படியே வைத்திருக்க வேண்டும்." அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அவங்க மருத்துவமனைக்கு அவரை கொண்டு போனார்கள். கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணிட்டு அந்த ஆக்ஸிஜன் அந்த ஓஸ்லாம் போட்டாங்க. அப்புறமா யூரின் ஓஸ் போட்டாங்க. அந்த மூக்குல ஒரு ஓசு இதெல்லாம் போட்டு அவரு சாயந்தரம் ஈவினிங்கே நான் போய் பார்த்தேன். அதெல்லாம் இருந்தது. அப்போ ஒரு 7 மணிக்கு மேல வந்துட்டு அவங்களுக்கு டாக்டர் வந்து சொல்றாரு, "அவருக்கு ரொம்ப முடியல. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது." அப்படின்னு சொன்னாரு. அவங்க பசங்கள்லாம் வந்தாங்க. எல்லாம் ஒரே அழுவாச்சு. குடும்பத்தில ஒரே குழப்பம். அப்ப அவங்க சொல்றாங்க, "ஒரு 7 நாள் வைக்கணும். நாங்க இந்த தொண்டையிலலாம் அ ஹோல்ஸ் போட்டு அது சளியெல்லாம் எடுக்கணும். ஆ அதுவும் நம்ப கேரண்டி சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா? இல்ல வெளியில கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா?" அப்படின்னு அவங்கள கேட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் சொல்லாம அவங்க எல்லாம் ஒரே அழுகாச்சியா இருக்காங்க. ஒரே அழுகு குரல். அப்புறமா அவரு மகனுக்கு சொன்னேன். "சரி நீங்க கொண்டு போலாம்." அப்படின்னு சொல்லி நானு அவங்களுக்கு சைகை பண்ணேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணி, சரி கொண்டு போமா ட்ரை பண்ணோம். சரி ஜான்சன்ஸ் கொண்டு போலாம்ன்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்டயும் பேசுனோம். அந்த டியூப்பெல்லாம் எடுக்கவே மாட்றாங்க. அந்த ஆக்ஸிஜன் டியூப்பு ஆக்ஸிஜன் மட்டும் எடுத்தாங்க. யூரின் டியூப்பு அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. "நீங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட் செய்றீங்களே, எதுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கையெழுத்து வாங்கிட்டாங்க. "வழியில என்ன ஆகுமோ தெரியாது. போற வழியில என்ன ஆகுமோ தெரியாது. நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை." அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். கையெழுத்து கூட வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு அந்த ரிமூவ் பண்றது அந்த ஆக்ஷன்னால ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு போம்போது, அதெல்லாம் ரிமூவ் பண்ண உடனே அவரு எழுந்து உக்காந்துட்டாரு. பல்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. "அ முடியாது. கிரிட்டிக்கலா இருக்குது." அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அப்படி சொல்லும்போது, நாங்க அதான் அதான் அந்த ரிமூவ் பண்ணும்போது, அந்த ஓஷல ரிமூவ் பண்ணும்போது, அவரே எழுந்து உக்காந்துறாரு. அப்படியே இருமல் அப்படியே வந்துச்சு. எழுந்து உக்காந்து வந்துட்டாரு. அப்புறமா நாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு. அடுத்த நாள் கொஞ்சம் அவரே எழுந்து உட்கார்ந்து ஆரம்பித்தாரு. அதுக்கு அடுத்த நாளே வந்து நல்லாவும் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. நல்லாவே நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. கைய பிடிச்சு எனக்கு முன்ன நடந்து போவாரு. முன்ன எப்படி நடந்து போவாரோ, அப்படி பழைய மாரி அ நடந்து போறாரு. எனக்கு முன்ன நடந்து போறாரு. ஆண்டவரு அவர்களுக்கு சுகத்த குடுத்திருக்கிறாரு. அவங்க வந்து பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. வெளியிலேருந்து பிள்ளைங்கலாம் வந்துட்டாங்க. ஆண்டவர் குடும்பத்தை ஒன்று சேர்த்தார். என்ன பிரிந்து குடும்பத்தை அண்ணன் தம்பிகள ஒன்று சேர்த்து வைத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு அடுத்த நாளே வந்து நல்லா நடக்கவே ஆரம்பிச்சுட்டாரு. அ அவரு கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும்போது, அவனுங்களுக்கு என்ன இந்த உலகத்துலேருந்து திஷ்டி கழிக்கணும், திஷ்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் தேவையில்ல. அத வந்துட்டு எதுக்கு? ஆண்டவர் பிரசன்னம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதாவது ஜெபம் பண்ணுவேன். இங்க வீட்ல ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். அதாவது வந்து, "உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள்
கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவார் கடுவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்வானானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வார்த்தையே சொன்னேன். அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டு சொல்லுவேன். அதாவது சபையில நம்ம சபைக்கு தெரியப்படுத்தணும். போதகருக்கு தெரியப்படுத்தணும். ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நாம மட்டும் எப்படி போயிட்டு ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவருக்கு அந்த இடத்துல இடம் வேணும். அதையும் சரி நானு சகிச்சுக்கிட்டேன். சரி உங்களுக்கு ஆண்டவர் பத்தி அதிகம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் சகிச்சுக்கிட்டு நான் மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுவேன். அவருக்கு நாள நாள கொஞ்சம் இன்னும் மனநல பாதை சரியா நடக்க முடியல. நடக்க முடிய போச்சு. இன்னொரு நாளு மதியம் டைம் ஜெபத்துக்கு போனேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே இப்ப அவரு நெற்றியோடு நெத்தி வச்சு ஜெபம் பண்ணிட்டு வருவேன் நானு. ஆண்டவர் அப்படியாக அந்த குடும்பத்தின் மேல் இரக்கமா இருந்தாரு. அவர்களுக்கு விசுவாசம் இல்ல. அடுத்த நாள் எப்படின்னா, மந்திரம் போடுறதுக்கு யாராவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவங்க பிள்ளைகளோட பேசுறாங்க. சரி நானு இன்னும் பேசல. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எங்கேயும் போல. மறுபடியும் சாயந்தரம் போம்போது, அ அவருக்கு நெற்றியில பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க. அது எப்படின்னா, அந்த இடத்த நம்ம காலியா வைக்கணும். நெற்றிய காலியா வைக்கணும். ஆண்டவர் முத்திரை போடுவார். அதாவது ம ஒரு மனுஷனை மரண படுக்கையில இருந்து எழுப்புறார் என்றால் முத்திரை போடுவார். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். இந்த நெற்றியை காலை வைக்கணும். ரொம்ப நான் சாயந்தரம் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காது. அற்புதம் நடக்காது. அவங்களுக்கு அப்படி சொன்னேன். சொல்லிட்டு சரி மறுபடியும் அதை சகிச்சுக்கிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு, இவரு ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் எல்லாம் வந்துட்டாங்க. பிள்ளைகள்லாம் அங்கங்க இருந்தாங்க. எல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்த்து வைத்தார். ஆண்டவர் ஜெபத்துல சொல்லுவார். எல்லாரையும் கூட்டி எல்லாம் அந்த குடும்பத்தை அண்ணன் தம்பிகளை ஒற்றுமை தந்து சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அது நான் அவன் வீட்டுல அங்க போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். கடைசி நேரத்துல நான் ஜெபத்துக்கு போகும்போது அவரு ரொம்ப முடியாம கடைசி நேரம் ஜெபம் வரும்போது நான் ஜெபத்துக்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஜெபத்துக்காக போகும்போது எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த டைம் ஜெப நேரம் வரும்போது அந்த டைம் வரும்போது எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. ஒரு மகன் வெளியிலேருந்து வரணும். அவருக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அவர் வந்த பின்னாடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க ஒய்ஃபும் படுத்து தூங்கிட்டாங்க. பிள்ளைகளும் படுத்து தூங்கிட்டாங்க. ஒரு மகன் வெளியிலேருந்து வரணும். அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அப்ப ஜெபம் ஜெபிக்க முடியல. நானும் அத ஆண்டவர் சொன்னது அவங்கள துரிதப்படுத்தி அ எ அவங்கள எழுப்பி நான் எல்லாம் கூட்டி ஜெபம் பண்ணியிருக்கணும். அத நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஆண்டவர் எனக்கு நிச்சயமா கேட்பாரு. என்ன அவங்களுக்கு விசுவாசம் அவங்கள விசுவாசத்தினால இந்த ப்ராப்ளம் நடந்தது. அடுத்த நாள் அவரு மரித்து போனார். ஏன்னா, ஆண்டவர் எவ்வளவோ இரக்கமா இருக்கிறார். அந்த குடும்பத்தில் ஒரு மகனை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அந்த குடும்பத்திலும் ஒரு பிள்ளை இருக்கிறார். அந்த பிள்ளைக்காக ஒரு குடும்பத்தில ஒரு விசுவாசி இருக்கிறார் என்றால், அதற்காக ஆண்டவர் எவ்வளோ இரக்கமா இருக்கிறார். அந்த இரக்கத்தை நான் இந்த பிரசன்னத்தில் உணர்ந்தேன். ஆண்டவர் இரக்கமா இருந்தார். அந்த கடைசி நேரம் ஜெபம் வரும்போது தான் அந்த ப்ராப்ளம் நமக்கு வந்தது. அவங்களுடைய விசுவாசமும் குறைந்து போனது. அந்த ஜெப நேரத்தில அவங்க அவங்களுக்கு தூக்கம் அதிகம் வந்துட்டுது. ஏன் எதுக்கு தூங்குனீங்க? அத கேட்கும்போது, அந்த டைமுக்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு. மூதி வடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் அவரு அடுத்த நாள் காலையில மரித்து போனார். அவங்க விசுவாசத்தினாலே இந்த ப்ராப்ளம் நடந்தது. விசுவாசம் வைத்தால் ஆண்டவரே நம்பணும். முழுசா நம்பணும்.
அத அதுல ஒரு நம்பிக்கை, இதுல ஒரு நம்பிக்கை வச்சா இந்த அற்புதம் நடக்காது. ஆண்டவர் எவ்வளோ இரக்கமா இருக்கிறார். ஆனா, அந்த இரக்கத்த நம்ம பயன்படுத்திக்கிறதில்ல. ஆண்டவருக்கு எவ்வளோ மனஸ்தாபம் இருக்குது. ஆ அதெல்லாம் நான் ஆவியில உணர்ந்தேன். இருந்தாலும் கிருபையாய் அந்த குடும்பத்தின் மேல் இருந்து, அந்த குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார். அவர் மரித்த பின்னாலே அந்த குடும்பத்தில வந்து எல்லாருக்கும் எல்லாம் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் உடம்பு சரியில்ல. என்ன எல்லாருக்கும் உடம்பு சரியில்ல. எனக்கு அந்த அவங்க அவங்க அங்க என்ன நடக்குதோ, அதுவும் எனக்கு நடக்குது. எப்படின்னா, கால்ல வந்து ஒரு பெரிய முள்ளு ஏறிடுச்சு. ஏறிட்டு அது வர முடியல. அதான் ஒரே வலி. முள்ளு ஏத்திட்டு தான் அந்த வீட்டுக்கு போறேன். எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. போயிட்டு எனக்கு அதே மாரி அந்த அந்த குடும்பத்தில நடக்கிறது வந்து கால்ல வந்து அப்படியே எனக்கு தெரியும். அது சின்ன சின்ன புண்ணு வந்துரும். அப்படியே எனக்கு கால் வலி இருக்கும். ஆ அந்த மாரி படுத்து கிடந்தாங்க. அது நாளடைவில இப்ப கொஞ்சம் சுகமா வச்சிருக்காங்க. ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல இரக்கமா இருக்கிறார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படியோ ஆண்டவருக்கு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அந்த குடும்பத்தில் ஒரு விசுவாசி இருக்கிறார். அவருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஆண்டவர் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அந்த குடும்பம் ஆண்டவர் தொடணும். ஆண்டவருக்குள்ள வரணும். அதுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.